பெரிய ஃபேக்ட்ரி பாருங்க. நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போறோம், இங்க என்னென்ன மெட்டீரியல் இருக்கு, என்ன மிஷினரி இருக்கு, எல்லாத்தையும் டேரக்டா ஃபுல்லா காட்டுறோம். பாருங்க, ஆயில் போட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். ஃப்ளூட்டர் கிளாஸ் இந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல் மாடல் லாப்ட். உங்களுக்கு வந்து அக்ரிலிக்கும் லேமினேட்டும் மிஸ் பண்ணி போட்டிருக்கோம். பிளைவுட்ல வந்து பேனல் பண்ணி லூவர்ஸ் போட்டா டெக்ஸ்டர் ஃபினிஷிங்ல ஒரு டிசைன் போட்டிருக்கோம். பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப் பண்றோம், அதனால எந்த ப்ராப்ளமே வராது. எவ்வளவு அருமையான ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் பாருங்க, சூப்பரான ஒரு டிசைன். எல்லாமே ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம். 3D டிசைன் மாதிரி இருக்கு, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு இந்த கலர். சீலிங் பாருங்க, லூவர்ஸ் போட்டு பண்ணிருக்கோம். பெட்ரூம் 2 பாருங்க, இது பாருங்க ரோஸ் கோல்டு லாப்ட் பாருங்க, ஒரு 14 அடி நீட் சட்டை வந்து கைட்டிக்கு ஹேங்கிங் சட்டை கொடுத்துருக்கோம். வந்து கார் கண்ணாடி மாதிரி இருக்கும் சார். மெரினோ பிராண்டட் தான், ஐ கிளாஸ் ஃபினிஷிங். செட்டிங் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு இன்டீரியர் ஒர்க் பார்க்க வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப யோசிச்சு ரொம்பவே யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரே மாதிரி தான் கிளாஸ் வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ட்ரன்ஸுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த வீட்டில் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 2025 வந்த மாடல் தான். லேமினேட்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய நியூவா வந்திருக்கு. அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ரேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்மி தான். இவங்க 5 வருஷமா ஒரே ரேட்ல தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கும் ரேட் ஏற்றுவாங்க. ஆனால் இவங்க அப்படி பண்றது கிடையாது. இவங்க வந்து ஒரே ரேட்ல தான் பண்றாங்க 5 வருஷமா. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஓனா ஃபேக்டரி வச்சு பண்றாங்க. அதனால தான் இவ்வளோ கம்மி ரேட்ல இவங்களால பண்ண முடியுது. இந்த வீட்டை போய் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்துடலாம். அதோட ரேட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீட்டுக்கு யார் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா RTL இன்டீரியர் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூருக்கு வந்திருக்கோம். இவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் இருக்கு. ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா நெசப்பாக்கத்தில் இருக்கு. இவங்க ஃபேக்டரியை கூட நீங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன். நீங்க எங்க இருந்தாலுமே இவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு உங்க வீட்டையும் இதே மாதிரியே பிரம்மாண்டமா இன்டீரியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டில் போய் எப்படிலாம் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு ரேட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். வணக்கம், நான் உங்கள் RTL இன்டீரியர் ஓனர் பேசுகிறேன். என் பேர் ரமேஷ். வில்லிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான இன்டீரியர் பண்ணியிருக்கோம். என்ன டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம், லேமினேட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். நம்ம போட்டது வந்து நார்மல் லூவர்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு லூவர்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம். அதேமாதிரி லூவர்ஸ் வந்து சீலிங்குக்கு போட்டிருக்கோம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளைன் கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். பிளாக் கலரில் டிண்டட் கிளாஸ், செரி கலரில் டிண்டட் கிளாஸ். மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம்ஸ் பண்ணியிருக்கோம். 2 டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். பூஜை கபோர்ட் பண்ணியிருக்கோம். ஆல் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமுக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் போட்டிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். இப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து காட்டுறீங்களா? கண்டிப்பாக சார், நான் இதுக்காக தான் இவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கோம். RTL இன்டீரியர் நண்பர்களுக்கும் ஐ கேச்சர் நண்பர்களுக்கும் என் வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே இதை பார்க்கணும்னு சொல்லி தான் நான் ரொம்ப ரிக்ஸ் எடுத்து கம்மியான பட்ஜெட்டில் இந்த குவாலிட்டியாக யாராலும் பண்ண முடியாத பட்ஜெட்டில் நான் அருமையாக பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒன்று ஒரு டிஃப்ரெண்டாக கலரில் ஒரு ஃபினிஷிங்கை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்றுத்துக்கு பிரைஸ், இதுக்கு என்ன பிரைஸ், அதுக்கு என்ன குவாலிட்டி மெட்டீரியல் போட்டிருக்கேன், என்ன லேமினேட் பண்ணியிருக்கேன், என்ன ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு ஒன்றா டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். பெரிய ஹாலு. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் காம்பினேஷன். உங்களுக்கு வந்து அக்ரிலிக்கும் லேமினேட்டும் மிஸ் பண்ணி போட்டிருக்கோம். டிவி பேக் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷிங், டிவி ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங், கீழே பாக்ஸ் டைப்லாம் பார்த்தீங்கன்னா லேமினேட் ஃபினிஷிங், மெரினோ MR + லேமினேட் போட்டிருக்கேன். டிவி டாப் பாருங்க, பிராண்டட் லூவர்ஸ் ஃபுல்லா போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய டிவி யூனிட்டா கலர் காட்டியிருக்கேன். இதோட பிரைஸ் எப்படின்னா சார், இது பிரைஸ் நான் சொல்லியிருக்கேன். பாக்ஸ் டைப் பண்ணா உங்களுக்கு 1200. டிவி வால் பேனலிங் போட்டு லூவர்ஸ் போட்டா 600. அதே மாதிரி டாப் பேனல் பாருங்க, பிளைவுட்ல வந்து பேனல் பண்ணி லூவர்ஸ் போட்டா 600 rupees. இந்த ஃபினிஷிங் பாருங்க, 2mm எட்ஜ் பேண்டிங் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். அவுட்டர் பாத்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன்ல அக்ரிலிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இந்த எட்ஜஸ் எல்லாம் பாருங்க, நம்ம மிஷின் மேட்ல பண்ணதால நம்ம ஃபேக்டரி எல்லாமே பார்த்துருப்பீங்க. பெஸ்டா குவாலிட்டியான இருக்கு. வெளியே வந்து ஒயர் கேபிள் எதுவுமே தெரியாது. இன்சைட்ல போயிடும். அவுட்டர் வந்து டிவி பேனல் மட்டும் தான் மாற்றோம். 65 inches பெரிய டிவி வரைக்கும் மாட்டலாம். எந்த ப்ராப்ளமே கிடையாது. நல்ல குவாலிட்டியா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து சப்போர்ட்டே தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக SS லெக் கொடுத்துருக்கேன். ஏன்னா நாளைக்கு குழந்தைங்க வந்து மேலே ஏறி உட்காருவாங்க, டேமேஜ் ஆகும். அதனால எந்த டேமேஜும் வரக்கூடாது. லெக் SS லெக் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்க சாஃப்ட் க்ளோசிங் சேனல் கொடுத்துருக்கேன். எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் மேடில் கொடுத்துருக்கேன். ஆன்டிக்ல ஃபுல்லாக ஹேண்டில் கொடுத்துருக்கேன். பாருங்க எந்த ப்ராப்ளமே வராது. சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக க்ளோசிங் ஆகிடும். ட்ராய்ஸ் எல்லாமே சென்ச்சுரி பிளே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அருமையான பெரிய டிவி யூனிட்டாக பண்ணியிருக்கேன். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா
ஒரு 150 மாடல்ஸ் இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் வர மாதிரி கேட்பாங்க, டாப்பில் பாக்ஸ் வர மாதிரி கேட்பாங்க. கஸ்டமர் என்ன மாடல் கேட்குறாங்களோ அந்த மாடல் நம்ம அருமையாக பண்ணி தரோம். இந்த ஆளுக்கு வந்து இந்த மாடல் தான் வேணும் கஸ்டமர் கேட்டதுனால இந்த மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன மாடல் கேட்டாலும் நம்ம அதே மாடலுக்கு நான் பண்ணித்தரேன், நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பூஜை கபோர்டுன்னு சொல்லியிருப்பேன். டபுள் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இது பூஜை கபோர்டு பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்டு, அதுக்கு மேலே மண்டபம் வந்து ஒரு 1.5 அடி ஹைட்டு, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி ஹைட்டில் வந்து ஒரு அருமையான பூஜை கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்டில் பாருங்க, ஒரு நம்ம வந்து ஆன்டிக் மாடல் பிள்ளையாரு மயில் ஹேண்டில் தான் போட்டிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி ஃபுல்லாக டிசைன் பண்ணி டிஃப்ரெண்டான ஹேண்டில் போட்டிருக்கோம். இன்சைடில் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இதில் வந்து ஒரு காம்பினேஷன் ஆனால் இன்னரில் வந்து ஒயிட் தரல, கஸ்டமர் வந்து டபுள் கலர் காம்பினேஷனில் காட்டுறதுனால இன்னர் வந்து இது உட்டன் கலர் கொடுத்துருக்கோம். தலை வைக்கிற மாதிரி ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா படையல் ட்ரே கொடுத்துருக்கோம், சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இன்னர் வேற பீச் கலர் வேற கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம், சாஃப்ட் க்ளோசிங். அதே மாதிரி இந்த சைடும் ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஒயிட் காம்பினேஷன் ஏன்னா அழுக்கப்பட்டா வாஷபிள் பண்ணிக்கலாம், ஈரோ துணி போட்டு தொடச்சா போதும், உங்க லைஃப் நல்லா இருக்கும். மண்டபம் பாருங்க, அதே மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். செஞ்சுரி பிளே இது போட்டு தான் உங்களுக்கு அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட காஸ்ட் சார் இது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1300 சார். எதுக்காக 1300னா இப்போ பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1200 பண்ணுறோம். சிஎன்சி டிசைன் வரதுனால ஒரு 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வருது. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1300. மண்டபமும் வந்து இன்க்ளூடிங் பண்ணல, இதோட சேர்த்து தான் நம்ம பண்ணி தரோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300 ரூபாய்க்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜை கபோர்டு அதே மாதிரி 150 டிசைன் இருக்கு. கஸ்டமர் என்ன டிசைன் கேட்குறாங்களோ என்ன அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தரலாம். இதுக்குள்ள விளக்கு ஏதாவது ஃபயர் ஏற்றும் போது உள்ளே எரிஞ்சிடாதா? இது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி பிளை BWP பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறோம், அதனால எந்த ப்ராப்ளமே வராது. இன்னொரு வந்து பார்த்தா ஷீட் மேட் தான் சார் ப்ரெஸிங் பண்ணுறோம், 100% எந்த ப்ராப்ளமே வராது. ஃபயர் ப்ரூஃப் தான் பிளைவுட் எல்லாமே செஞ்சுரி BWP போடுறதுனால நம்மளுக்கு பைப்ரண்ட் எதுவுமே கிடையாது சார். ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் போட்டிருக்கோம். உள்ள பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் ஃபினிஷிங்கில் ஒரு டிசைன் போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு சேர்த்து நம்ம இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் சொல்லணும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 300 ரூபா. பிளிப்ஸ் லைட் போட்டிருக்கோம். ஃபுல்லாக பெயிண்டிங் வந்து ராயல் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கோம். ஜிப்சம் போர்டு வந்து சைன் கோபின் பிராண்டட் தான் போட்டிருக்கோம். நம்ம 10 வருஷமா பண்ணீங்கன்னா குவாலிட்டி எந்த பாலுமே கிடையாது, ஒரே குவாலிட்டி ஒரே பிராண்டட் மெட்டீரியல் தான் நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்டாங்க. ஃபால் சீலிங் மாடல் ரொம்ப இருக்கு, கலர்ஸ் ரொம்ப கலருக்கு இருக்கு. கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஃபால் சீலிங் டிசைன் போட்டு பக்காவாக பண்ணி கொடுப்போம். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். அந்த மாஸ்டர் பெட்ரூம் நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் என்ன கலர் போட்டிருக்கோம், ஃபினிஷிங் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு கலர் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் பாருங்க, சூப்பரான ஒரு டிசைன் போட்டிருக்கேன். இந்த வார்ட்ரூப்ஸு, லாஃப்ட்டு, கம்ப்யூட்டர் டேபிள்ஸு, கம்ப்யூட்டர் புக் ஷெல்ஃபு ஒரே கலர் காம்பினேஷன் பண்ணிருக்கு. இந்த ஃபினிஷிங் பாருங்க, இது வரைக்கும் இதே மாதிரி ஃபினிஷிங் எங்கன்னா இருக்கா நீங்களே பார்த்து சொல்லலாம். ஃபுல் மாடுலர் லாக் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். நாபில் இந்த கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டிண்டட் கிளாஸ். இது வந்து நம்ம லைனாக போட்டிருப்போம். இங்கே வந்து ஒரு டிண்டட் கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்கோம். இது கம்ப்யூட்டர் டேபிள் பாருங்க, லாக் போட்டு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் ஒரு மொபைல் ட்ராயர் பாக்ஸ் கேட்டிருக்காங்க. 3 ட்ராயர் வச்சு ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்கோம். வார்ட்ரூப்ஸ் பாருங்க, டபுள் கலர் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம். அவுட்ரு டோர்ல தான் இங்கே மிரர் கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர்ல வந்து மிரர் கேட்டிருக்காங்க கஸ்டமர். ஏன்னா டோர்ல வந்து இந்த கலர் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, கண்ணாடி போட்டா இந்த கலர் மறைஞ்சிரும் சொன்னதுனால இன்னர்லேயே வந்து ஒரு மிரர் இருந்தால் போதும் வந்து டிக்டாக் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம், மேக்கப் செட்லாம் உள்ள வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். வார்ட்ரூப் ட்ராயர்லாம் பாருங்க மிஷின் மேட் தான் பண்ணிருக்கேன். இந்த ஹேண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக போட்டிருக்கோம். இங்கே இந்த வாட்டர் காஸ்ட் எவ்வளோ சார்? இந்த வாட்டர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 ரூபாய்க்கு பண்ணி தரோம். சாஃப்ட் க்ளோசிங் சேனல் ரேட் மட்டும் அடிஷனலாக கேட்போம் 9500. ஸ்லைடிங் டோர் வந்து சேனல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5000 ரூபாயிலிருந்து 20000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. டோருடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாக போடுறதுனால நான் எப்போ கம்பெனியாக போடுறேன். இதோட ஃபிட்டிங் சார்ஜஸ் வந்து 9500 மட்டும் அடிஷனலாக சார்ஜஸ் பண்ணுவோம். மீதி எதுக்குமே அடிஷனல் சார்ஜஸ் கிடையாது. டபுள் கலர் காம்பினேஷன் போட்டாலும் ஒரே பிரைஸ் தான், ஒரே கலர் காம்பினேஷன் போட்டாலும் ஒரே பிரைஸ் தான். ஆனால் நம்ம பார்க்கறது ஒரு ரூமுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோம். பிராண்டட் மெரினோ MR பிளஸ் லேமினேட் கொடுத்துருக்கேன். பிளைவுட் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி கிளப் தான் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் வார்ட்ரூப்ஸ்லாம் பாருங்க, அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன், கீழே ட்ராயர் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். இந்த ஃபினிஷிங் யாருமே தர கஸ்டமரை ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க, இந்த ஃபினிஷிங் ரொம்ப அருமையா இருக்கு, இந்த குவாலிட்டி ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நல்லா ரிக்ஸ் எடுத்து நம்ம ஒன்று நல்லா பண்ணி தரணும். ஓகேனா இந்த ஃபால் சீலிங்கோட மொத்த காஸ்ட் எவ்வளோ இருக்கும் சார்? இந்த ஃபால் சீலிங்குடைய மொத்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 27,000 வருது சார். 27,000 ஃபுல் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், ஃபுல் எலக்ட்ரிக்கல் பண்ணியிருக்கோம், ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பெரிய மாஸ்டர் பெட்ரூம். லாஃப்டோட காஸ்ட்லாம் எவ்வளோ சார்? நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, லாஃப்ட்ல வந்து ஒரு சிங்கிள் கலர் போட்டதே கிடையாது. எங்க போட்டாலும் நம்ம டபுள் கலர் காம்பினேஷன் தான் ஃபுல்லாக போடுறோம். லாஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து 600 ரூபாய். இது 5 வருஷமா நம்ம பண்ணிக்கிறோம் சார். யாருமே இந்த பிரைஸ் பண்ணது கிடையாது. டபுள் கலர் காம்பினேஷன் போட்டால் லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 பண்ணி தரோம். இந்த மாடுலர் லாஃப்ட் போனோம்னா 700 பண்ணி தரோம். பாக்ஸ் டைப் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் 1200. வார்ட்ரூப்ஸ் பண்ணாலும் அதே ரேட்டு தான் 1200 தான் ஃபுல்லாக பண்ணி தரோம் சார். இது பாத்ரூம் டோர். இந்த பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளே ரெடி பண்ணி போட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கு பாருங்க. இந்த ஹேண்டில் லாக்கு இது எல்லாமே வந்து நம்மளே இங்கே பாத்ரூம் டோர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹால்லேருந்து நம்ம பெட்ரூம் போகிறோம். இந்த பேனல் பாருங்க, இது வந்து வெறும் செவுரு சார். இது என்ட்ரன்ஸில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இந்த வால் பேனல் பண்ணியிருக்கோம். ரொம்ப
9 அடி ஹைட்டுக்கு சிங்கிள் கலர் காம்பினேஷன் உட்டன் கலர்ல சூப்பரா வந்து வால் பேண்டிங் பண்ணி இதுல வந்து ஒரு ஹேங்கிங் லைட் வேணும்னால அதனால ஒயர் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த லைட் மட்டும் வந்து கஸ்டமர் மாட்டிப்பாங்க. ரெண்டு சைடுமே வந்து பார்த்தா கை வச்சாலும் அழுக்கு பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இங்கேயும் பண்ணியிருக்கோம். கிச்சன் என்ட்ரன்ஸ்லும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் பாருங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். செவரு மட்டும் தான் இருந்தது. பேனல் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங் பாருங்க யாருமே பண்ண மாட்டாங்க. லூவர்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். சீலிங்க்கு பண்ணிருக்க லூவர்ஸோட காஸ்ட் எவ்வளவு? அதே தான் 600 சார். எலக்ட்ரிக்கல் கிடையாது. எலக்ட்ரிக்கல் இல்லாத 600. எலக்ட்ரிக்கல் போட்டீங்கன்னா 750. சீலிங்கில் வந்து பிவிசி லூவர்ஸ்லாம் கிடையாது. இது எல்லாமே யூபிவிசி லூவர்ஸ். குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். லைஃப் டைம் 25 வருஷம் 30 வருஷம்னா கூட உங்களுக்கு லைஃப் அப்படியே தான் இருக்கும். எலக்ட்ரிக்கல் லூவர்ஸ் எல்லாமே சேர்த்து 750 per square feet. ஓகேனா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு ஃபுல் வால் பேனல் பண்ணதுக்கு மொத்த காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு? ஹைட் வந்து உங்களுக்கு 8 அடி ஹைட். இது ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு 7500 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருக்கோம். பெட்ரூம் 2 பாருங்க. அதே சூப்பரான கலர் கொடுத்துருக்கோம். அதே பிராண்டட் லேமினேட் போட்டிருக்கோம். ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங் பாருங்க ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் பெயிண்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். லைட் பாருங்க ப்ரொஃபைல் லைட் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் லைட் கொடுத்துருக்கேன். இந்த வார்ட்ரூப் பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும். ஓப்பன் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். ஃபுல் மாடுலர் லாஃப்ட் வார்ட்ரூப்ஸ் கம்ப்யூட்டர் டேபிள் பண்ணியிருக்கோம். பிராண்டட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். ஃபினிஷிங்லாம் பாருங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க. ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். இந்த ஹேண்டில்லாம் பாருங்க பிராண்டட் ஹேண்டில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இதில் ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருக்கோம். என்னன்னா மிரர் வந்து சைடில் கொடுத்துருக்க மாதிரி இது வரைக்கும் நம்மளும் அப்படி யாருமே கொடுத்தது கிடையாது. இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அவுட்ல டோரில் வந்து மிரர் கொடுத்தா நல்லா இருக்காது சார். ஏன்னா கலர் வந்து எனக்கு மறையுது. கலர் மறையாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னோம். அப்போ வந்து எனக்கு சைட்லேயே வந்து ஒரு மிரர் வச்சு கொடுத்துருங்க. யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லை. கலர் ஷேடு கிடையாது. மேக்கப் பண்ணும்போது நம்ம சைடில் நின்று நம்ம மிரர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுவும் சாஃப்ட் க்ளோஸிங் கொடுத்துருக்கோம். அவுட்டர் மிரர் எங்கே இருக்குன்னு வெளியே தெரியாது. ஒரு ரூமுக்கு ஒரு மிரர் வந்து எப்படி டிஃப்ரெண்டாக செட் பண்ணணும் ஒன்று பார்த்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பாருங்க இதில் ஒரு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்து சட்டை வந்து கைட்டி கீழே போட முடியல ஒரு டபுள் போட்டாலும் சுமல் வருதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் சட்டை கொடுத்துருக்கோம். துணி மடிச்சு வைக்கிற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை செல்ஃப் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடில் வந்து அதே மாதிரி ஓப்பன் டோர் கொடுத்துருக்கோம். பிராண்டட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதே மாதிரி இங்கே பாருங்க ஃபோல்டிங் டேபிள் கொடுத்துருக்கோம். 4 அடிக்கு 2 அடி ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும். அதனால எந்த ப்ராப்ளமே இல்லை. லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடுலர் லாஃப்ட் டபுள் கலர் காம்பினேஷனில் மாடுலர் லாஃப்ட் கொடுத்துருக்கேன். ஓகேனா இப்போ மேட்டில் வேற வந்து லேமினேஷனில் பண்ணாலும் ஒரே காஸ்ட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் ஃபினிஷிங். நம்ம வந்து மேட் ஃபினிஷிங் இருக்குது, டெக்ஸ்டர் ஃபினிஷிங் இருக்குது. எல்லா ஃபினிஷிங்கும் நம்ம போடுறது ஒரே ப்ரைஸ் தான் சார் போடுறோம். அதர் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸுக்கு ஒரு ரேட்டு போடுவாங்க, மேட் ஃபினிஷிங்னா ஒரு ரேட்டு போடுவாங்க, டெக்ஸ்டர் ஃபினிஷிங் ஒரு ரேட்டு போடுவாங்க. இது வரைக்கும் நம்ம அப்படி யாருக்குமே எதுவுமே பண்ணதில்லை சார். நீங்கள் ஹை கிளாஸுக்கு கொடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். நீங்கள் மேட் ஃபினிஷிங் கொடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். டெக்ஸ்டர் ஃபினிஷிங் போட்டாலும் நம்ம ஒரே ப்ரைஸ் தான் பண்ணி தரோம். அதே தான் வார்ட்ரூப்ஸ் பண்ணால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200, லாஃப்ட் பண்ணால் 600, மாடுலர் லாஃப்ட் பண்ணால் உங்களுக்கு 700. பெஸ்ட் ப்ரைஸ் சார். கார்பன்டோட ரேட்டு நான் கம்மியாக தான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ரூமுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இந்த ஃபினிஷிங் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் டேரக்டாக நம்ம பார்க்கலாம். இந்த ஃபினிஷிங் இந்த குவாலிட்டி ஒர்க் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லுக்லிட்டி ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் செட் பண்ணியிருக்கேன். வாஷ் பேஷன் கீழே வந்து பாக்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ரொஃபைல் டோர் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ரொம்ப டார்க் கலர் இல்லாத லைட் கலரில் கேட்டனால ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு லூவர்ஸ் பாருங்க. இது வரைக்கும் நம்ம நார்மலாக எஸ்எஸ்எல் லூவர்ஸ் கொடுத்துருப்போம். இந்த வீட்டுக்கு வந்து லூவர்ஸ் டிஃப்ரெண்டாக போட்டு கொடுத்துருக்கோம். இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் பண்ணி டபுள் டோர் போட்டு கொடுக்குறது 9500 வருது சார். இது வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த அக்ரிலிக்னாவே ஸ்கொயர் ஃபீட் வந்து 1750. தண்ணி பட்டா என்ன ஆகும், பபிள்ஸ் வருமா, கரையாம்புடி பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. வாரண்டி நம்ம தரோம். செஞ்சுரி கிளப் வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வாரண்டி தராங்க. ப்ளஸ் நானே வந்து 10 இயர்ஸ் வாரண்டி தரேன். அதனால குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பிராண்டட் அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இந்த அக்ரிலிக் ஃபினிஷில் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி சார். இது அக்ரிலிக் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா லேமேட்டுக்கும் அக்ரிலிக்கும் கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் சார். லேமேட் வந்து நார்மலாக தெரியும். இது வந்து கார் கண்ணாடி மாதிரி இருக்கும் சார். அக்ரிலிக் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அழுக்கப்பட்டாலும் தொடச்சிக்கலாம். ஈர துணி போட்டு வாஷபிள் பண்ணிக்கலாம். கலர் ஃபேடு மாறியே மாறாது. லுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அக்ரிலிக் யூஸ் பண்ணுறாங்க. இந்த அக்ரிலிக் வந்து 2 mm திக்னஸ், நல்ல குவாலிட்டி, நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுல் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கேன். டபுள் கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்கே டைம் எடுத்து ஒன்று அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே லாஃப்ட் வந்து டபுள் கலர் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இது பாருங்க ப்ரொஃபைல் ஹேண்டிலாம் பக்காவாக போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டோர் பாருங்க. சிங்க்கு கீழே டஸ்ட்பின் வச்சு கொடுத்துருக்கோம். ஒரு பார்ட்டிஷன் மாரி ஒன்று ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். சிங்க் வந்து லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டேண்டம் பாக்ஸ் இது வந்து லைஃப் டைம் நல்ல வாரண்டியோட கொடுத்துருக்கோம். இது வந்து மேலே ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். கீழே பாருங்க கட்லரி பிளேட் வைக்கிறதுக்காக செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஆயில் போட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். டபுள் இது போட்டு கொடுத்துருக்கோம். கேஸ் சிலிண்டருக்காக பாருங்க ஏர் வென்டிலேட்டர் ஒன்று ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும், நல்லா பண்ணி தரணும் சொல்லி ஏர் வென்டிலேட்டரோட பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். 2 டால் யூனிட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டால் யூனிட், இங்கே மைக்ரோ ஒன் வைக்கிற மாதிரி ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த மிரர் வந்து எல்லாமே பிளைன் மிரர் தான் போட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஃப்ளூட்டர் கிளாஸ்னு வாங்கி இது நல்ல டிசைனாக இருக்கும். அதனால ஃபுல்லாக இந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம். அவுட்ரு எல்லாமே ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைஸ் டம்
டம்லாம் வேணும்னாலும் இங்கே ரைஸ் டம் வைக்கணும்னு சொல்லி கீழே பிளாக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு டாய்லெட் பண்ணியிருக்கோம். மேலே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். வந்து ஓப்பனாக கொடுத்துருக்கோம். நான் மைக்ரோ ஹீட் அப்சர்வ் ஆகிறதுக்காக. அதே மாதிரி சைடு பாருங்க, ரெண்டு சைடுமே வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகக்கூடாது. நம்ம ஏர் வென்டிலேட்டர் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸ் போட்டு பக்காவாக அக்ரிலிக் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டாப் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபுல் மாடலர் லாப்ட் பக்காவாக கொடுத்துருக்கோம். டபுள் கலர் காம்பினேஷன். வாரண்டிலாம் எவ்வளோ வருஷம் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டி தரேன் சார். 6 months ஒன் டைம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரேன். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் மெட்டீரியல் இன்ச்சஸ் ரெஸ்ட் ஆனாலும் புதுசாக மாற்றி தரோம். நாங்கள் பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். இது வரைக்கும் வாரண்டி பக்காவாக பண்ணி கொடுத்துங்கிறேன். மேக்ஸிமம் யாருமே வாரண்டி தர சொல்லுவாங்க. 10 years வாரண்டி இருக்கு, 15 வருஷம் வாரண்டி இருக்குன்னு. ஆனால் நாங்கள் வந்து 10 years வாரண்டி தரோம். நம்ம யூஸ் பண்ணுற பிளைவுட் பிராண்டட் பிளைவுட் போடுறோம். லேமேட் அவுட்ரு வர கலர் வந்து நம்ம பிராண்டட் போடுறோம். அதனால பக்காவாக உங்களுக்கு வாரண்டியோட பண்ணி தரோம் சார். மாடுலர் கிச்சனுக்கு எப்படின்னா பிரைஸ்? சார் மாடுலர் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங் போட்டிங்கன்னா 1750. உங்களுக்கு வந்து லேமேட் ஃபினிஷிங் போட்டிங்கன்னா 1200. லாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷிங் போட்டதுனால உங்களுக்கு 850 போட்டு தரோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் பார்த்துருக்கோம். அடுத்தது 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த 3வது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். வாட்ரூப்ஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே கண்ணாடி கொடுத்துருக்கோம். 2 ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் மிரர் கொடுத்துருக்கோம். மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி ஹைட்டு, 1 அடி அகலத்தில் உங்களுக்கு மிரர் கொடுத்துருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் மெரினோ பிராண்டட் தான், ஐ கிளாஸ் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில் பாருங்க எவ்வளோ லென்த் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது 1 அடி ஹேண்டில் கொடுத்துருக்கோம். வாட்ரூப்ஸ் அதே ஃபினிஷிங் தான். இன்னர் ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். மேலே ஹேங்கிங் மாற்று மாதிரி ஹேங்கிங் ராடு கொடுத்துருக்கேன். மிஷின் மெட்டீரியல் ஃபுல்லாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பாருங்க சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபுல்லாக ஷெல்ஃப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கோம். அதே பிராண்டட் செஞ்சுரி பிளே தான் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் பாருங்க ஃபுல் மாடலர் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். டபுள் கலர் காம்பினேஷன்ல எல்லாமே வந்து ஒரே ஜாயிண்ட் அது மாதிரி கொடுப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீடிங் ஃபுல்லாக லென்த்தில் கொடுத்துருக்கோம். கேப் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும். அதனால பக்கா மிஷின் மாதிரி இது ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கோம். நம்ம ஃபேக்டரியிலே மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணது கலர் எல்லாமே டபுள் கலர் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் பாருங்க ஒரு 14 அடி நீட்டு, 14 அடிக்கு 3 அடி ஹைட்ல டபுள் கலர் காம்பினேஷன் எடுத்துருக்கேன். இந்த அடியில் வந்து பிராண்டட் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வுடன் டிசைன்ஸும் நீங்கள் நிறைய வச்சிருக்கீங்களா? இது வந்து 300 கலர் கிட்ட இருக்கு சார். கஸ்டமர் என்ன கலர் கேட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரோம். பிரைஸ் அதே பிரைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது எந்த ப்ராப்ளமே கிடையாது. கிளாசிக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கேன். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்கோம். வார்ட்ரூப்ஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூமுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். ரொம்ப பிரமாதமாக ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு 8 அடி அகலத்துக்கு ஒரு 7 அடி நீட்டுக்கு டிவி யூனிட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதையும் காட்டுறோம் பாருங்க. ஒரு பெரிய ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம் அந்த பெட்ரூம்ல. இது வரைக்கும் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 5 அடி 6 அடி தான் கொடுத்துருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடிக்கு ஒரு பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். டபுள் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது பாருங்க ரோஸ் கோல்டு பீடிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா டிசைன் லுக் நல்லா இருக்கிறதுனால ஸ்ட்ரிப்ஸ் பீடிங் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஷெல் லைட் வர மாதிரி சைட்லேயே வந்து ஓப்பன் ஷெல் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது குவாலிட்டி நல்ல பிராண்டடா இதே மாதிரி கிளாசிக் ஃபினிஷிங்ல இங்க டிவி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஹாலில் பார்த்துருக்கோம், கிச்சனில் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஏரியா என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஷூ ரேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு அடியில் வந்து இன்வெர்டர் வைக்கிற மாதிரி பாக்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு வால் மட்டும் இருந்தது. அந்த வாலுக்கு வந்து பேனல் பண்ணியிருக்கோம். பக்கவாக அந்த கிச்சனில் பெட்ரூமில் பண்ண மாதிரி இங்கே பேனல் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் உட்காந்து இங்கே ஷூ போடுற மாதிரி ஷூ ரேக் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே எஸ்எஸ்எல் ஸ்கட்டிங் கொடுத்து டபுள் டோர் போகிற மாதிரி இங்கே ஷூ ரேக் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இது ஸ்டெப்ஸுக்கு அடியில் பாக்ஸ் டைப்பில் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இன்வெர்டர் வைக்க போகிறோம்னு சொன்னாங்க. அதனால் கஸ்டமர் இன்வெர்டர் வைக்க போகிறதுனால இது வந்து பாக்ஸ் டைப்பில் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்டில் பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. இந்த ஹேண்டில் இது வந்து ரோஸ் கோல்டில் ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாருங்க. இதே மாதிரி லோவர்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இது நார்மல் எஸ்எஸ் கிடையாது. இதுவும் வந்து ரோஸ் கோல்டில் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இது ஒரு சிங்கிள் கலர். இந்த கலர் பாருங்க 3D டிசைன் மாதிரி இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கலர். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபில்டர் கிளாஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் புக் ஷெல்ஃப் கொடுத்துருக்கேன். கீழே பாருங்க டபுள் டோர் இந்த லாக் போட்டு உங்களுக்கு கீழே டபுள் டோர் கொடுத்துருக்கேன். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். எங்கள் ஃபினிஷிங் இது வரைக்கும் யாருமே குறை சொன்னதே கிடையாது. மிஷின் மேடு பண்ணதுனால இந்த குவாலிட்டியாக பண்ணுறதுனால அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போர் டிசைனும் நீங்கள் வந்து போட்டு தரீங்க? ஆமாம் சார், லேமேட்லேயே வருது. இந்த லேமேட் வந்து பார்த்தீங்கன்னா இது மெரினோவில் வந்து இப்போ நியூ மாடலாக வந்திருக்கு. கஸ்டமர் கேட்டாலும் நம்ம இதே மாதிரி இந்த ஷீட் வாங்கி நம்ம ரெடி பண்ணி தரலாம். இது ரேட்லாம் எல்லாம் ஒரே பிரைஸ் தான் சார். மற்றவங்கன்னா ஒரு பிரைஸ் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரே பிரைஸ் தான் கொடுக்குறோம். கண்ணாடி பாருங்க எல்லாமே பிளைன் கண்ணாடி கொடுப்போம். இது வரைக்கும் நம்மளே வந்து பிளைன் கண்ணாடி கொடுத்துருக்கோம். இப்போ வர வர ஒரு நியூ மாடல் மாற எல்லாமே ஃபில்டர் கிளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு டிசைன் மாதிரி ஒரு ஃபில்டர் கிளாஸ். இது வந்து புக் ஷெல்ஃப் பார்த்தனால பிளைனாக வந்து பிளாக் கலர் டிண்டட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். லாப்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடல் லாப்ட் கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த ஃபினிஷிங் இந்த குவாலிட்டியை நீங்கள் பாருங்க. எல்லா கஸ்டமரும் சொல்கிற ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி மிஷின் மேட் பண்ணுறதுனால இந்த பபுள்ஸ் வரது
வரத்துக்கோ இந்த எட்ஜ் டேப் பிரிஞ்சு வரத்துக்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. நம்ம வாரண்டியோட பண்ணி தரோம். ஐ கேச்சர் யூடியூப் பார்த்துட்டு ஒர்க் எப்படி பண்ணிருக்கு நீங்க டேட்டா பாக்குறீங்க. எல்லா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் 4 இயர்ஸா பாத்துக்கிறேன் சார், 3 இயர்ஸா பாத்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரைஸ் பாத்தீங்கன்னா கார்பன் ரோடைய பெரிய பெரிய இன்டீரியர் பண்றதோட நான் பெஸ்ட் பிரைஸா தான் நான் கொடுத்துங்கிறேன். நம்ம ஃபேக்டரி விசிட் பார்க்கலாம், ஓன் ஷோரூம் இருக்கு, ஓன் ஃபேக்டரி இருக்கு, நீங்களே செக் பண்ணலாம். நம்ம என்ன பிளைவுட் யூஸ் பண்றாங்க, என்ன லேமினேட் பண்றோம், என்ன லேமினேட் எப்படி ஒட்டுறாங்கன்னு டேட்டா நீங்களே பார்க்கலாம். சைட்டு சொல்லுங்க, நான் டேட்டா வந்து பார்க்குறேன். கொட்டேஷன் வந்து ஃப்ரீ காஸ்ட் தான். நான் யாருமே கொட்டேஷன் கொடுக்கறது தனி காசு கேட்கறது கிடையாது. உங்க ஒர்க்கை பாருங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நான் சென்னையிலே வந்து பெஸ்ட் பிரைஸா நான் பண்ணி கொடுத்துங்கிறேன். நான் அருமையா பண்ணி தரேன். இந்த ஒர்க்கை நீங்க எங்க வரைக்கும் நான் பண்றேன்? நம்ம இந்த ஒர்க்கை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி தரேன் சார். பெஸ்ட் பிரைஸா போட்டு தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம வெளியூர் பண்ண ஒரு ரேட்டு, இங்க சென்னையில பண்ண ஒரு ரேட் எல்லாம் கிடையாது. எல்லா ஊர்லயும் ஒரே பிரைஸ் தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி தந்துக்கிறோம் சார்.